Chef Shekar, basically a South Indian cook. இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போகிறது கோழி வேப்புடு. இது ஒரு தமிழ்நாடு டிஷ் தான். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு டெமோ உங்களுக்கு நான் காட்டுறேன். லைவாக பார்க்கலாங்களா? சரிங்களா? போதுமான அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப் கார்லிக் யூஸ் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாப் கார்லிக்கு. அதுக்கப்புறம் லிட்டில் பிட் ஆஃப் சோம் போட்டுக்கிறோம். சரிங்களா? அது கொஞ்சம் லேசான ஒரு ப்ரௌன் கலரில் அப்படி கொஞ்சம் அது குக் பண்ணிக்கிறோம். நல்லா அது ப்ரௌன் கலர் ஆன பிறகு கொஞ்சம் சாப் பண்ணி கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்லிப் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இது கேப்சிகம் வரும். இதில் கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணலாம், இல்லை க்ரீன் கேப்சிகம் தான் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கிறோம். அதையும் கொஞ்சம் நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் நல்லா. ஸோ சவுத் இந்தியனில் ரொம்ப முக்கியமானது ஃப்ளேவர்ஸ் வந்து கரி லீஃப் ரொம்ப முக்கியமானது. அந்த கரி லீஃப் போட்டுக்கிறோம். இதை கொஞ்சம் அப்படியே சாட்டே பண்ண பிறகு கொஞ்சம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகும். ஆட் சம் ரெட் சில்லி, காஷ்மீர் ரெட் சில்லி, ஃப்ரெஷ் ரெட் சில்லி யூஸ் பண்ணுறோம் நம்ம இதில். இது வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்றது, டின்னர் பார்க்குறது ஒரு ஸ்டார்டர் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஒரு 65 மாதிரி ஃப்ரை பண்ணி, சிக்கனை ஃப்ரை பண்ணி அதை ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒரு சாஸ் பண்ணி டாஸ் பண்ணி எடுக்கிறோம். அதுதான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே. அந்த வாட்டர் நல்லா குக் ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூனாக சவுத் இந்தியன் சில்லி பவுடர், ப்ளைன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். தேவையானது கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேயே கொஞ்சம் கொரியண்டர் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி நல்லா வந்து ஒரு கிரேவி மாதிரி வரணும். ஓகே. இது ஆட் ஆஃப் த சவுத் இந்தியன் மசாலா தான். அது ஒரு ஸ்பைசஸ் மசாலா. பேசிக்கலி இது கலருக்காக அந்த ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். இது பேசிக்கலி ஒரு சவுத் இந்தியன் பேஸ்ட். அது ஆல் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே அதில் ஆட் ஆகிருக்கு. அதில் ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். அது ரொம்ப கிரேவியாக இருந்தாலும் ரொம்ப சாகி ஆகிடும். அப்படி ட்ரை ப்ரிப்பரேஷன் தான் இது. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன். எஸ், சிக்கன் டிக்கா மீன்ஸ் நான் ஆயில் ஃப்ரை தான். சவுத் இந்தியன் மசாலா போட்டு எல்லாமே ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் லைட்டர் மைதா கான்ஃப்ளவர் ஆட் பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கன் தான் அதில் இந்த மசாலாவில் ஆட் பண்ணி மசாலாவில் நல்ல அதில் வந்து கோட்டிங் பண்ணி எடுத்துனோம். நம்ம ஆல்ரெடி அது ஃப்ரைட் சிக்கன் தான். இந்த மசாலாவில் ஆட் பண்ணும்போது அது மேலே கோட்டிங்லாம் இருக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லா வரும். கொஞ்சம் இந்த மாதிரி வர கண்டிஷனில் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் கொரியண்டர், சாப் கொரியண்டர் இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். சவுத் இந்தியன் டிஷ் இது. பேசிக்லி சவுத் இந்தியன் பாப்புலேட்டான டிஷ் இது. இப்போ டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பிளேட்டிங் பண்ணிடலாமா?
ரஹீம் சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.